ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் இயல் 2 பார்க்க போறோம். இயல் 2ல நமக்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை இன்பம். அதாவது இந்த இயல்ல நமக்கு இயற்கையுடைய சிறப்பு பத்தி தான் சொல்லியிருக்காங்க. இதுல நமக்கு 2 செய்யுள் பகுதி வந்திருக்கு. இன்னைக்கு நம்ம செய்யுள் பகுதி பார்க்க போறோம். இதுல முதல் செய்யுள் பகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிலப்பதிகாரம். இதுல இருந்து பாடல் வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது இரண்டாவது பாரதியாருடைய காணி நிலம் அப்படின்ற செய்யுள் பகுதி ஒண்ணு வந்திருக்கு. ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் நாம என்ன பார்க்க போறோம்னா, சிலப்பதிகாரம் பார்க்க போறோம். இதுல நுழையும் முன் பாருங்க, நம்மை சுற்றிலும் எங்கு பார்த்தாலும் இயற்கையின் அழகு கொட்டி கிடக்கிறது. கடலும் மலையும் கதிரும் நிலவும் மழையும் பனியும் இயற்கையின் கொடைகள். இவற்றை கண்டு மகிழாதவர் எவரும் இல்லை. அப்போ நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெம்மையையும் மழையின் பயனையும் சிலப்பதிகாரம் போற்றுகிறது. அப்போ இதுல எதை பத்தி சொல்லியிருக்காங்கன்னா, நிலவு, கதிரவன் மற்றும் மழை, இது மூணுடைய பயனை தான் சொல்லியிருக்காங்க. இதுல நமக்கு சோழ மன்னனுடைய சிறப்பையும் இந்த நிலவு, கதிரவன் மற்றும் மழை இதையும் ஒப்பிட்டு சொல்லியிருப்பாரு இளங்கோவடிகள். ஓகேவா? இப்போ இளங்கோவடிகள் சேர மரபை சேர்ந்தவர். இவர் ஏன் முதல்ல சோழ மன்னனை சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிலப்பதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் 3 காண்டங்கள் இருக்கு இல்லையா? அதுல ஃபர்ஸ்ட் புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். இதுல முதல்ல புகார் காண்டத்துலதான் கண்ணகியும் கோவலனும் பிறந்தது, வளர்ந்தது, திருமணமானது எல்லாமே புகார் காண்டத்துல வரும். ரெண்டாவது அவங்க என்ன பண்ணுவாங்க, மதுரைக்கு போவாங்க. அதுலதான் மதுரை காண்டம். அதுல கோவலன் இறந்துடுவாரு. மூணாவது என்னன்னா வஞ்சி காண்டம். அதுலதான் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்ணகிக்கு சிலை வச்சிருப்பாங்க. வேங்கை மரத்துக்கு கீழே ஒரு சிலை இருக்கும். அதை பார்த்துட்டு இளங்கோவடிகளுடைய அண்ணன் சேரன் செங்குட்டுவன், இளங்கோவடிகள், சீத்தலை சாத்தனார், இவங்க 3 பேரும் அந்த சிலையை பார்ப்பாங்க. சேரன் செங்குட்டுவன் தான் இது என்ன தெய்வம் அப்படின்னு கேட்பாரு. சீத்தலை சாத்தனார் தான் கண்ணகியுடைய கதையை சொல்லுவாரு. கண்ணகியுடைய கதையை கேட்ட உடனே இளங்கோவடிகள் என்ன பண்ணுவாரு, நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது இந்த கதையை நான் ஒரு பாட்டுடை செய்யுளா எழுத போறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு சீத்தலை சாத்தனார் என்ன சொல்லுவாரு, அடிகள் நீரே அருள்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நீங்க அதை எழுதுங்க, ஒரு காப்பியமா எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேவா? அப்போ இதுல கண்ணகி கோவலன் இவங்க 2 பேரும் பிறந்தது, வளர்ந்தது, இது முதல் காண்டத்துல வருது, புகார் காண்டம். அப்போ புகார் காண்டம்ன்றது, புகார் நகர்ன்றது என்னன்னா சோழருடைய பகுதி, சோழனுடைய நாடு. ஓகேவா? அப்போ எந்த ஒரு செய்யுளை எழுதுறதுக்கு முன்னாடியும் அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, வாழ்த்து பாடல் பாடுவாங்க. இறைவனை வாழ்த்தியோ அப்படி இல்லைன்னா இயற்கையை வாழ்த்தியோ பாடல் பாடுவாங்க. இளங்கோவடிகள் இந்த நூலை எழுத ஆரம்பிக்கிறாரு. முதல் காண்டமா புகார் காண்டத்தை வைக்கிறாரு. அப்ப அவர் என்ன பண்றாரு, வாழ்த்து பாடல் பாடுறாரு, இயற்கையை வாழ்த்தி பாடுறாரு. அப்போ புகார் காண்டத்துல வந்ததுனால என்ன பண்றாரு, சோழ மன்னனுடைய சிறப்பை பாடியிருப்பாரு. சோழ மன்னனுடைய சிறப்பையும் இந்த திங்களையும் ஒப்பிட்டு சொல்லியிருப்பாரு. ஓகேவா? அதே போல சோழ மன்னனுடைய சிறப்பையும் இந்த சூரியனோடு ஒப்பிட்டு சொல்லியிருப்பாரு. சோழ மன்னனுடைய சிறப்பை மழையோட ஒப்பிட்டு சொல்லியிருப்பாரு. இதனால்தான் இளங்கோவடிகள் சோழ மன்னனுடைய சிறப்பை சொல்லியிருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் பாடல் பாருங்க, திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அலர்தார் சென்னி குளிர்வெண் குடை போன்று அங்கன் உலகளித்தலான். ஓகேவா? இதுல பொருள் என்னன்னு பாருங்க, திங்களை போற்றுதும்னா போற்றுவோம். ஓகேவா? இப்ப வாழ்க வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல திங்களை போற்றுவோம், திங்களை போற்றுவோம். கொங்கு அலர்தார் சென்னி, கொங்கு அப்படின்னா என்னன்னா மகரந்தம், அலர் அப்படின்றது மலர்கள், தார் அப்படின்னா என்னன்னா மாலையை குறிக்கும். அப்ப கொங்கு அலர்தார்னா என்னன்னா மகரந்தம் கொண்ட மலர்களால் ஆன மாலை. இந்த மாலையை அணிந்தவன் யாரு, சென்னி. சென்னின்றது யாரு, சோழ மன்னன். ஓகேவா?
அப்போ கொங்கு அலர்தார் சென்னி. குளிர்வெண் குடை போன்றிவ் அப்படின்னா அவனுடைய வெண்கொற்ற குடை இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்குன்னா குளிர்வெண் அப்படின்னா என்னன்னா குளிர்ச்சியா இருக்கு. அப்ப குளிர்ச்சியானா ஜில்லுன்னு இருக்கு அப்படின்ற பொருள் கிடையாது. ஓகேவா, இது என்ன பொருள்னா மக்களை வந்து அவர் நல்லா ஆட்சி பண்றாரு அப்படின்ற பொருள். அதாவது இப்போ ஒரு கொடுங்கோல் அரசன் இருக்கான், அவனுடைய அரசு ஆட்சி எப்படி இருக்குன்னா வெம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வெம்மைன்றது என்னன்னா சூடா இருக்கு அப்படின்ற பொருள் கிடையாது. இப்ப வெம்மைனா சூடுன்ற பொருள் தான். அங்க வந்து ஒரு ஆட்சியை வந்து கம்பேர் பண்ணி சொல்லும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெம்மைன்றது அவன் வந்து கொடுங்கோல் ஆட்சியாளனா இருக்கிறதுனால மக்களை வந்து துன்புறுத்துறான், மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்ற பொருள்ல வரும். ஓகேவா, அப்ப இங்க குளிர் அப்படின்றது என்னன்னா குளிர்ச்சின்னா ஜில்லுன்னு இருக்கிறது அப்படின்ற பொருள் கிடையாது. மக்கள் வந்து சந்தோஷமா இருக்காங்க, மக்களை வந்து நல்லா பாத்துக்கிறான் அப்படின்ற பொருள். ஓகேவா, அப்ப சோழ மன்னன் எப்படி இருக்கான், மக்களை வந்து நல்லா வந்து என்ன பண்றாரு, சந்தோஷமா வந்து வச்சுக்கிறாரு அப்படின்ற பொருள்ல வந்திருக்கு. ஓகேவா, அப்போ சோழ கொங்கு அலர்தார் சென்னி குளிர்வெண் போன்று அங்கன் உலகளித்தலான். அப்ப அவன் வெண்கொற்ற குடை எப்படி இருக்கு, குளிர்ச்சியா இருக்கு, நல்லா வந்து மக்களை பாத்துக்கிறான். அது போல திங்களும் எப்படி இருக்கு, குளிர்ச்சியா இருக்கு, அதனால வந்து திங்களை போற்றுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ரெண்டாவது பாருங்க, ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேரு வளந்திரிதலான். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஞாயிறுனா கதிரவன், கதிரவனை போற்றுவோம், கதிரவனை போற்றுவோம். காவிரி நாடன், காவிரி நாடன்னா யாரு, காவிரி ஆறு பாயும் நாட்டின் அரசன். அப்ப யாரு, சோழ மன்னன். திகிரி போல், திகிரின்றது என்னன்னா ஆணை சக்கரம். ஓகேவா, அப்போ அந்த சோழ மன்னனுடைய ஆணை சக்கரம் என்ன பண்ணுது, சோழ நாடு ஃபுல்லா சுத்தி மக்களுடைய நிறை குறைகளை தெரிஞ்சு மக்களை வந்து நல்லாட்சி செய்யறான் அப்படின்ற பொருள். ஓகேவா, அப்போ என்ன பண்றான், அந்த நாடு ஃபுல்லா வந்து வளம் வந்து மக்களுடைய நல்லது கெட்டதெல்லாம் தெரிஞ்சு மக்களுக்கு நல்லாட்சி வந்து கொடுக்கறான், அவங்களுடைய கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சு அந்த கஷ்டத்தை போக்குறான். அது போல அவன் எப்படி வளம் வந்து நல்லாட்சி புரியறானோ அது போல ஞாயிறு என்ன பண்ணுது, மேருனா இமயமலை, இமயமலையை வந்து வலம் வருது. அப்ப காவிரி சோழ அரசன் தன்னுடைய நாட்டை வலம் வந்து நல்லாட்சி புரியறான். அது போல ஞாயிறும் வந்து என்ன பண்ணுது, இமயமலையை வலம் வருது, அதனால ஞாயிற்றை போற்றுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்தது பாருங்க, மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அலி போல் மேல் நின்று தான் சுரத்தலான். இத என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாமழையை போற்றுவோம் மாமழையை போற்றுவோம், நாமநீர் வேலி அப்படின்னா என்னன்னா, நாமநீர்னா என்னன்னா அச்சம் தரும் கடல். இப்போ அச்சம் தரும் கடலை, வேலினா என்ன, எல்லையாக உடைய இந்த உலகத்துக்கு அவன் அலி போல், அவன்னா யாரு, சோழ மன்னன். அலினா என்னன்னா கருணை, அவன் என்ன பண்றான், தன்னுடைய கருணையால இந்த உலகத்தையே வந்து என்ன பண்றான், காப்பாத்துறான். அது போல மாமழையும் என்ன பண்ணுது, மேல் நின்று தான் சுரத்துறான், மேல இருந்து சுரந்து பூமிக்கு வந்து மக்களை வந்து காப்பாத்துது. அப்போ சோழ மன்னன் எப்படி இந்த உலகத்தை வந்து காப்பாத்துறானோ அது போல மாமழையும் மக்களை வந்து காப்பாத்துறதுனால மாமழையை போற்றுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா, ஓகே, அடுத்தது வந்து நாம சொல்லும் பொருளும் பார்க்கலாம். திங்கள் அப்படின்னா என்னன்னா நிலவு. ரெண்டாவது வந்து கொங்குனா மகரந்தம், அலர்னா மலர்தல், திகிரின்றது என்னன்னா ஆணை சக்கரம், பொற்கோட்டு அப்படின்னா என்னன்னா பொன்மயமான சிகரம், மேரு அப்படின்னா என்னன்னா இமயமலை, நாமநீர்ன்றது அச்சம் தரும் கடல், அலினா என்னன்னா கருணை. அதுக்கு அடுத்தது பாருங்க, நூல்வெளி பார்க்கலாம். சிலப்பதிகாரம் எனும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இவர் வந்து சேர மன்னர் மரபை சார்ந்தவர் என்று சிலப்பதிகார பதிகம் கூறுகிறது. ஓகேவா, இவர் சேர மரபை சார்ந்தவர். இவருடைய காலம்னு பார்த்தா கிபி 2ஆம் நூற்றாண்டு. இவருடைய சமகாலத்து புலவர் தான் வந்து சீத்தலை சாத்தனார். ஓகேவா, இவருடைய நண்பரும் கூட. அதுக்கு அடுத்தது பாருங்க, ஐம்பெரும் காப்பியங்கள் ஒன்றுதான் வந்து சிலப்பதிகாரம். இதுவே வந்து தமிழின் முதல் காப்பியம். ஓகேவா, அது மட்டும் இல்லாம இதற்கான வேறு பெயர்கள் பாருங்க, முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் வந்து போற்றப்படுகிறது. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள்.
ஏன்னா சிலப்பதிகாரத்துல கண்ணகி, கோவலன், மாதவி 3 பேர் வருவாங்க. மணிமேகலை வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவலன், மாதவி இவங்களுடைய மகள் தான் வந்து மணிமேகலை. இது இரண்டுமே வந்து ஒன்றோடு ஒன்று கதை தொடர்பு உடையதா இருக்கு. அதனால வந்து இது இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இங்க பாருங்க, திங்கள், ஞாயிறு, மாமழை என இயற்கையை வாழ்த்துவதாக இந்நூல் வந்து தொடங்குகிறது. இந்த நூல் தொடங்குதுன்னா முதல் பாடலே வந்து இதுதான், கடவுள் வாழ்த்து பாடலா வந்து இது இருக்கு. அந்த வாழ்த்து பகுதி தான் வந்து நம்மளுக்கு பாடமாக வந்து இங்க தரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது 2வது பாடல் பாருங்க. காணி நிலம். அடுக்கங்களில் வாழும் பலர் இயற்கை தரும் இன்பத்தை எண்ணி ஏங்குகிறார்கள். இப்போ அடுக்கங்கள்னா என்ன? பல மாடி வீடுகள் எல்லாம் வாழறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இயற்கையான ஒரு சூழல் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஏங்குறாங்களாம். வீடு எப்படி எப்படியெல்லாம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் வந்து கற்பனை செய்து வந்து சொல்றாரு. இயற்கை சூழலை உருவாக்க வேண்டியதின் தேவையை வந்து உணர்த்துகிறார். எனவே பாரதியுடைய கனவு இல்லம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு வந்து இந்த பாடல்ல வந்து சொல்லியிருக்காங்க. அவரு எப்படிப்பட்ட வீடு தனக்கு வேணும் அப்படின்னு கனவு காண்றாரு அப்படின்னு தான் வந்து இதுல சொல்லியிருக்காங்க. பாரதியார் கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கிறார். அதாவது இது போல வந்து எனக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாரு. யாருக்கிட்டனா பராசக்தி கிட்ட. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும். இதுல காணினா என்ன நமக்கே தெரியும். இது இப்பவும் வந்து பேச்சு வழக்குல நம்ம பயன்படுத்துற ஒரு வார்த்தை தான். ஓகேவா? காணின்றது நிலத்தை அளக்கக்கூடிய ஒரு அளவீடு தான். ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஒரு காணி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அவர் என்ன கேக்குறாரு? அவருக்கு வந்து ஒரு காணி நிலம் வேணும் அப்படின்னு கேக்குறாரு. அங்க தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டி தர வேண்டும் அப்படின்னு வந்து கேக்குறாரு. அப்போ எப்படிப்பட்ட மாளிகை அவருக்கு வேணும்? தூணில் அழகியதாய், அழகான தூண்கள் இருக்கிற மாதிரி, நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய், அந்த மாடங்கள்லாம் எப்படி இருக்கணுமா? துய்யனா தூய்மையான நிறத்துல வந்து இருக்கணுமா? அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை வந்து எனக்கு வேணும் அப்படின்னு கேக்குறாரு. அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீச்சும் இளநீரும். அப்போ அந்த வீட்டுக்கு பக்கத்துல என்ன வேணும்? ஒரு கேணி வேணும். அந்த கேணிக்கு பக்கத்துல என்ன வேணும்? தென்னை மரத்துடைய கீச்சும் இளநீரும் வேணும். அதோட 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும். அந்த ஒரு தென்னை மரம் மட்டும் போதாது, அதுக்கு பக்கத்துல என்ன பண்ணணும்? இன்னும் ஒரு 10-12 தென்னை மரம் வேணும் அப்படின்னு கேக்குறாரு. நல்ல முத்து சுடர் போல நிலா ஒளி முன்பு வர வேணும். அங்க எப்படி இருக்கணும்? நல்ல முத்து சுடர் மாதிரி நிலா ஒளி வந்து அங்க வந்து வரணும் அப்படின்னு சொல்றாரு. அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. அங்க குயில்கள் வந்து என்ன பண்ணணும்? கத்தணும். அந்த சத்தம் வந்து என் காதுல வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்க வந்து கத்தும் குயிலோசை அப்படின்றது என்னன்னா, குயில் கூவும் அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா, அதான் வந்து மரபு. அப்ப இங்க கத்தும் குயிலோசை அப்படின்றது என்னன்னா மரபு வழு. இது வந்து இலக்கணத்துல வரும். கத்தும் குயிலோசைன்றது மரபு வழு. ஏன் வந்து இது மரபு வழு அப்படின்னு சொல்றோன்னு பாத்தீங்கன்னா, மரபு பிழைதான் இது. ஆனா இது ஏன் மரபு வழுன்னு சொல்றோம்னா, பாட்டுல அந்த ஓசை இனிமை வரணும்ன்றதுக்காக இப்ப வந்து கூவும் குயிலோசை அப்படின்றத விட கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும். இங்க முதல் எழுத்து வந்து ஒன்றி வந்திருக்கு இல்லையா, அப்போ கத்தும் காதில் அப்படின்றது பாடுவதற்கு இனிமையா இருக்கு. அப்போ ஓசை இனிமை வந்து இங்க கிடைக்கணும்ன்றதுக்காக இங்க என்ன பண்ணிருக்காரு? கத்தும் அப்படின்றத வந்து பாரதியார் பயன்படுத்தியிருக்காரு. ஓகேவா? அப்போ கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும். அப்ப இங்க கத்தும் குயிலோசைன்றது என்ன? மரபு வழு. ஓகேவா? இத பாத்துக்கோங்க. எந்தன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேண்டும். அப்போ சித்தம்னா என்ன? உள்ளம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா? அவருடைய உள்ளம் மகிழ்றதுக்கு நல்லா ஒரு இளம் தென்றல் வந்து அங்க வரணும் அப்படின்னு வந்து யாரு சொல்லியிருக்கா? பாரதியார் வந்து சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஓகேவா? அடுத்தது பாருங்க, சொல்லும் பொருளும் பார்க்கலாம். காணி அப்படின்றது என்னன்னா நில அளவை குறிக்கும் சொல் தான் வந்து காணி. மாடங்கள்ன்றது என்னன்னா மாளிகையின் அடுக்கங்கள். சித்தம்ன்றது என்னன்னா உள்ளம். அதுக்கு அடுத்தது நூல்வெளி பார்க்கலாம். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார்
இவருடைய இயற்பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா சுப்பிரமணியன். இளமையிலேயே சிறப்பாக கவி பாடும் திறம் கொண்டவர் இவரு. அதனால எட்டயபுரம் மன்னரால் பாரதி எனும் பட்டம் வழங்க பெற்றார். ஓகேவா. அதுக்கு அடுத்து பாருங்க, தம் கவிதையின் வாயிலாக விடுதலை உணர்வை ஊட்டியவர். அதோட மண்ணுரிமைக்காகவும் பெண்ணுரிமைக்காகவும் பாடியவர் பாரதியாரு. நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் இவருடைய பாடல்கள் பலவற்றில நாட்டுப்பற்று மொழிப்பற்று வெளிப்படும். ஓகேவா. இவருடைய நூல்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு போன்ற பல நூல்களை இயற்றியிருக்காரு. இந்த பாடல் பாரதியார் கவிதைகள் அப்படின்ற தொகுப்புல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம இன்னொரு டாபிக்ல பார்க்கலாம்.